அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஐடியாமேன் மகாதேவன் அவர்கள், அரசியல் விமர்சகர். தொடர்ந்து ஊடகங்கள்ல தன்னுடைய கருத்தை தைரியமா பிரதிபலிப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். அவரை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், அண்ணாமலையின் அவசர சென்னை விசிட், அதை தொடர்ந்து பியூஷ் கோயல் அவருடன் நடந்த சந்திப்பு, தொடர்ந்து அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தது, அதுல வெளியிட்ட விஷயங்கள் குறித்து உங்களுடைய டீப் இன்சைட்ஸ் சொல்லுங்க சார். அண்ணாமலை அவர்கள் நேற்று புதுச்சேரி மாநிலத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. அங்க தொடர்ச்சியா ரோட் ஷோ பண்ணி அங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்காக அவரு பிரச்சாரத்துல இருந்தாரு. அதற்கு பிறகு திடீர்னு அவரை சென்னைக்கு வரவழைச்சிருக்காங்க. பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று சென்னை பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த போது, பியூஷ் கோயல் மத்தியானமே பேட்டி கொடுத்து இன்னும் ஓரிரு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலயே நெட்டிசன்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒன்னும் அவசரம் இல்லைங்க, தேர்தல் 23ஆம் தேதி தான், அதுக்கப்புறம் கூட வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி வேட்புமனு தாக்குதலே முடிய போகுது. அது நடுவுல ஹாலிடே வேற இருக்கு, நேத்து லீவு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இதுக்கு மேல இவங்க எப்ப வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சு அந்த வேட்பாளர் எல்லாம் போய் வேட்புமனு தாக்கல் செய்து அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு அவங்க எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி அப்புறம் நினைச்சாலே கண்ணை கட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல பாஜக தொடர்ச்சியா பின்னடைஞ்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா புரியுது. 2 தேசிய கட்சிகளுக்கும் தான் இங்க போட்டியா இருக்கு. ஒன்னு பிஜேபி, ஒன்னு காங்கிரஸ். ஏன்னா 2 பேருமே வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. சோ அந்த டைம்ல பியூஷ் கோயல் அவர்கள் அண்ணாமலை அவர்களை திடீர்னு வரவழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி, பிளஸ் அண்ணாமலை அவர்கள் புதுச்சேரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை வந்தாரு அப்படின்னு பரபரப்பாச்சு. ஓகே, ஏதோ செய்ய போறாங்க போல இருக்கு, ஒருவேளை வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டுருவாங்களோ, இல்ல வேற ஏதாவது அறிவிப்புகள் வரப்போகுதோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க குற்றவாளி கூண்டில் ஸ்டாலின் அரசு, குற்றவாளி கூண்டில் திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்லெட் வெளியிட்டு இருக்காங்க. அது திமுக ஆட்சியில் நடைபெற்ற அலங்கோலங்கள், அராஜகங்கள், திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள், இதையெல்லாம் ஒரு பட்டியலிட்டு, திமுக ஆட்சியில எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து குற்றங்கள் எப்படி அதிகரிச்சிருக்கு, பிளஸ் பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்படி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதை எல்லாம் பத்தி பியூஷ் கோயல் அவர்கள் பேசி ஒரு புக்லெட் மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. இதுதான் நேற்று நடந்தது. இந்த புக்லெட், அதாவது குற்றவாளி கூண்டில் திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லி வெளியிட்ட பாஜக தான் மத்திய அரசுல அதிகாரத்துல இருக்காங்க. இப்ப இதை வெளியிட்ட பாஜகவை பார்த்து மக்கள் என்ன கேட்பாங்க? சரிங்க சார், உங்களுக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது இல்ல, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அந்த கேள்விக்கு பாஜக கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. சோ அதனால இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இதெல்லாம் பேசு பொருளாகும் அப்படிங்கிறது தெரியல. அது பாஜகவை பொறுத்த வரைக்கும் மேலிட தலைவர்களாகட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையை தவிர்த்த மற்ற தலைவர்களாகட்டும், எது மக்களுடைய இஷ்யூ, எதை பேசினா மக்கள்கிட்ட கனெக்ட் ஆக முடியும், எதை பேசணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. வாய்க்கு வந்ததையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு போறாங்க. மக்கள் அதையெல்லாம் பத்தி கண்டுக்கிறதே இல்லை. இவங்க ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து யோசிச்சு, ஏன் அண்ணாமலை பேசுவது மக்களை சென்றடைகிறது, நம்ம பேசுறது ஏன் மக்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சாலே அந்த டிஃபரன்ஸ் இவங்களுக்கு புரியும். ஆனா இவங்க யோசிக்கிறதுக்கே தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சார், ஒரு பக்கம் அதிமுக பாஜகவை இந்த தேர்தல் முடிந்த பிறகு கழட்டி விட்டுடுமா அப்படிங்கிற ரீதியில ஒரு பக்கம் பேச்சுகள் ஊடகங்கள்ல விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்க, மற்றொரு புறம் அதிமுக பாஜக சுதாரிக்க வேண்டிய நேரம் இது, பாஜக எல்லா மாநிலத்திலையும் ஆள்றாங்க, ஆனா அதிமுகவிடம் அவர்கள் இவ்வளவு இறங்கி போவது திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மட்டுமே தான். ஆகையால் அதிமுக இதை புரிந்து கொண்டு தன்னுடைய 4.5 வருட ஆட்சிக்கு பாஜக பெரிதும் உதவியது, இன்று இரட்டை இலை அதிமுகவுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு பாஜக தான் காரணம், அந்த மாதிரி எல்லாம் அவங்க நினைச்சுட்டு அவங்க கரெக்டா கூட்டணியை டீல் பண்ணும் அப்படிங்கிற விவாதமும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு. நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு வருஷம் முன்னாடியே அமைந்த கூட்டணி இன்னுமாப்பா குழப்பம் அப்படிங்கிற ரீதியில பாக்குறீங்களா, இல்லங்க எல்லாமே ஆல் செட் கோ, என்டிஏ வில் வின் அப்படின்னு பாக்குறீங்களா சார்? இல்ல, இது கூட்டணிக்குள்ள குழப்பம் இல்ல. அதிமுகவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் முதல்ல இருந்தே பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதிமுக இவ்வளவு தொகுதிகள்னு ஆஃபர் வைக்கிறாங்க, இந்தந்த தொகுதிகள்னு ஆஃபர் வைக்கிறாங்க.
அதை ம், தெரிந்தே ஏற்றுக்கொண்டது பாஜக. ம், அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியை திட்டுறதோ, இல்ல அதிமுகவை திட்டுறதோ, அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதோ, அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். ஏன்னா ம், பாஜக என்பது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. இன்னைக்கு ம், மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுல ம், 17 மாநிலங்களுக்கு மேல ஆட்சியில இருக்காங்க. இன்னும் எந்த ம், மாநிலத்துல ஆட்சியை பிடிக்கலான்னு வந்து 24/7 365 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சி. ம், அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து அதிமுகவுடைய அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாத்திட்டாருன்னு சொன்னா அது வந்து பாஜகவுக்கு தான் அசிங்கம். அதனால ம். அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை. ம். பாஜகவுல இவங்க தயாராக இல்லை, தேர்தலுக்கு தயாராக இல்லை அப்படிங்கறது தான் இது காட்டுது. நேத்து ஓகே. கூட பாண்டே அவர்கள் பேசியிருந்த போது ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். 27 தொகுதிகள் நீங்க வாங்கிட்டீங்க. அந்த 27 தொகுதிகள் வாங்கின அன்னைக்கு நீங்க வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணிருக்கணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நியாயமான ம், கேள்வி. ம், நீங்க வந்து ஒரு 40 பேரு கேட்டிருக்கீங்க. 40 பேர் 40 தொகுதிகள்னு கேட்டிருக்கீங்கன்னே வச்சுக்குவோம். அந்த ம், 40 தொகுதிகளுக்கும் நீங்க வேட்பாளரை தயார் செய்து வச்சிருக்கணும் இல்ல? ம், அவங்க ம், கொடுத்ததுக்கு ம், அப்புறமா தான் ஒவ்வொருத்தரையா நீங்க தயார் செய்வீங்களா? அப்ப நீங்க என்ன ம், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ம். இது வந்து முழுக்க முழுக்க பாஜகவுடைய உட்கட்சி பிரச்சனை. இங்க மாநில தலைவராக இருப்பவர்கள் அல்லது வந்து இந்த தேர்தல் குழுவில் இருப்பவர்கள், இந்த தேர்தல் வேலைகளை செய்பவர்கள், அவர்கள் வேலையை சரியாக செய்யவில்லை. அதுதான் இங்க பிரச்சனை. அவங்க ம். ஒழுங்கா அவங்க வேலையை பார்த்திருந்தாங்கன்னா இப்ப இந்த சிக்கலே கிடையாது. இந்நேரம் வந்து எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போயிருப்பாங்க. ஓகே சார். இன்னைக்கு வந்து நம்ம சார் அதிமுகவுல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்துக்கு போயாச்சு. மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயாச்சு. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டிருக்காங்க. விஜய் வந்து ம், 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டிருக்காங்க. உங்களால ம். 27 பேரை வந்து செலக்ட் பண்ணி வேட்பாளர் போட முடியல. பட்டியல் அறிவிக்க முடியல. சார் அதுதான் அப்புறம் இதுல எனக்கும் ஒரு எங்கிருந்து போய் கேள்வி. நீங்க தமிழகத்துல தாமரை மலரும்? சார் ஒரே ஒரு கேள்வி அதுதான். ஏன்னா 2 தேசிய கட்சியுமே இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல சார். அப்ப உட்கட்சி பூசல்ங்கிறது தேசிய கட்சிகளுக்கே உரித்தான ஒன்றாக தெரிகிறதா? ஆமா. ஏன்னா இந்த தேசிய தலைமை அப்படின்னு வரும்போது இவங்க வந்து மாநில தலைமையை பைபாஸ் பண்றதுக்கு இவங்க எல்லாம் பழகிட்டாங்க. ம், இப்ப நீங்க மற்ற மாநில கட்சிகள்ல ஒரு சுப்ரீம் பவர் தான். நீங்க ம், ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் தாண்டி வேற யாரும் கிடையாது. ம். ஆனா இங்க மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் ஒருவேளை ஏதாவது முடிவெடுத்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை கட்சியில இருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவரை பைபாஸ் பண்ணி நேரா டெல்லியில போய் உட்கார்ந்து அவர் இப்படி பண்ணிட்டாரு இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு போட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு தவறான ரிப்போர்ட் கொடுத்து இந்த முடிவை மாற்றுகிற வல்லமை இவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதை ஓகே, கேட்கிறாங்க. டெல்லியில் இருக்கிறவங்களும் அதை கேட்கிறாங்க. ஓகே. அப்ப அவங்க என்ன சொல்லணும்? இது பாரு, மாநிலத்தில் தலைமையில என்ன சொல்றாரோ அதுதான் ஃபைனல். நீ ம், மத்தபடி எதுக்காகவும் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ம். அப்பதான் வந்து இந்த உட்கட்சி பூசல்ல முடியும். ஓகே. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, இல்ல ஆஹ், இதுவா இருந்தாலும் சரி. இப்ப ம், நீங்க காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, செல்வ பெருந்தகை மாநில தலைவர். ஆனா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த முடிக்கிறதுக்கு யார் வர வேண்டியிருக்கு? ப. சிதம்பரம் வர வேண்டியிருக்கு. ம். அவர் மாநில தலைவர் இருக்காரு. அவருடைய முடிவுகளை வந்து ஜோதிமணியோ, மாணிக்கம் தாக்கூரும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமும், தொகுதிகள் உடன்பாடு ஆனதுக்கு அப்புறமும் அவருடைய முடிவுகளை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இத ஓகே. வந்து நீங்க உட்கட்சி ஜனநாயகம்னு சொல்லலாம். நான் ம், இல்லைன்னு சொல்லல. அவங்களுடைய ம். கருத்தை வந்து பொது வெளியில வைக்கிறது தான் இங்க பிரச்சனை. நீங்க ஓகே. உட்கட்சி ஜனநாயகம்னா அவங்க மாநில தலைவர்கிட்ட உங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கணும். அவங்க வந்து அது கரெக்டான ஒரு ஒரு ஃபார்மேட் படி நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசி முடிவுக்கு வரணும். சரி சார். நீங்க பப்ளிக்ல வந்து சோசியல் மீடியால வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிளஸ் வந்து பிரஸ் மீட் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஜனநாயகம் கிடையாது. அது வந்து உட்கட்சி பூசல், கோஷ்டி மோதல். ஓகே சார். ஆ சார் நம்ம பார்க்குறோம். ஆ நெறைய விஷயங்கள். குறிப்பா அந்த தேர்தல் தொடர்ந்து நடைபெற்று வருது. துறை வாரியாக ஊழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஊழல்கள்ல ஒவ்வொருவரும் பட்டியல் போடும் நேரத்துல, இன்னும் வேட்பாளரே முடிவாகல. ஓகேங்களா? அப்ப எப்பதான் இவங்க வந்து ஆளும் கட்சிக்கு எதிரான பிரச்சாரத்த முன்னெடுக்க போறாங்க? இல்ல இது ஆல்ரெடி பின்தங்கியாச்சுங்க. இது அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. ம். நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிற போது கரெக்டா ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பாதி வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல வந்து அண்ணாமலைக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. தொகுதிகள் வாங்குனதுல வந்து கட்சியில வந்து அதிருப்தி.
யார் வேட்பாளர்ன்னு தெரியல. அப்படியே அந்த வேட்பாளர் வந்தாலும் அவர வந்து மக்கள் ஏத்துக்குவாங்களா? தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களான்னு தெரியல. இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில நீங்க வந்து எப்படி பாஜகவை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல்ல இந்த 2026ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. நம்ம வந்து அதிமுகவோட தான் கூட்டணியில போகப் போறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி முடிவான விஷயம். ஆனா 2024ல அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ, அதே தப்பைத்தான் இந்த 2026லயும் பண்றாங்க. அப்ப நீங்க 2024ல உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ, அதுதான் 2026லயும் கிடைக்கப் போகுது. நீங்க பின்தங்கிட்டீங்க. இது தப்பு உங்களோடது. மற்ற கட்சிகளையோ, மற்ற எதிர்க்கட்சிகளையோ குறை சொல்லி எந்த பயனும் இல்லை. இது வந்து ஓகே முழுக்க சார். முழுக்க தமிழக பாஜகவுடைய தவறு, மேலிடத்துடைய தவறு. மேலிடம் சரியானபடி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கல, அவங்கள ஃபாலோ பண்ணல. இவங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு ரொம்பவும் லெதார்ஜிக்கா வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஆ சார் தொடர்ந்து பொதுவாகவே இங்க தேர்தல்னு வந்துட்டா, ஒரே நேம்ல நெறைய வேட்பாளர்கள் வர்றது வந்து ரொம்ப காமனா நம்ம பார்க்குறோம். நம்ம சென்ற முறையே பார்த்தோம் பாராளுமன்ற தேர்தல்ல உதாரணத்துக்கு ஓபிஎஸ், பன்னீர்செல்வம்ங்கிற நேம்ல எவ்வளோ பேர் நின்னாங்கங்கிறது நமக்கு தெரியும். இப்ப புதுசா கோவை தெற்கு தொகுதியில திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தாவேகா செந்தில் பாலாஜிங்கிற நேம்லயே ஒருத்தர வந்து களமிறக்கியிருக்காங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படியா? எனக்கு தெரியல. உண்மையிலேயே தெரியல. நேரடியான சவாலாக இது இருக்குமா? ஓஹோ! இல்ல சும்மா இருந்தாலும் இல்லைங்க. ஒரு மோதி பார்க்கலாங்கிற அது ரீதியில வந்து ரொம்ப அதாவது அந்த அரசியல் எல்லாம் வந்து ஒரு பெருசா பெரிய லெவல்ல வந்து கை குடுக்காது. ம், கிராமங்கள்ல வேணா வந்து கை குடுக்கலாம். அந்த ம், பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேர போட்டு இவரு 100 வாக்கு வாங்கிட்டாரு. அவரு 200, 300 அப்படி அந்த மாரி பிரிச்சு, அதன் மூலமா ம். வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இது பண்ணுவாங்க. பட் சின்னம்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த சின்னத்த ம். பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாரும் ஓட்டு போடுவாங்களே தவிர, அ பேர பார்த்து இவருதான் பன்னீர்செல்வம் அப்படின்லாம் பார்த்து இது பண்றது இல்ல. அது இல்லாம இன்னைக்கு வந்து வேட்பாளருடைய புகைப்படமும் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு இதுல இருக்கு. ஓகே. அதனால வந்து அப்படியெல்லாம் ஏமாத்திட முடியாது மக்கள. அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அது மக்கள வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இதுல வந்து தெற்கு தொகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி ஏன் தெற்கு தொகுதி வந்தாரு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ம், தெற்கு தொகுதியில தான் வந்து உக்கடம் அப்படிங்கிற ஒரு ஏரியா வருது. உக்கடத்துல ம். முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டுமே வந்து அதிகபட்சமான வாக்கு வங்கி இருக்கு. அந்த ஒரு ஓகே, இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு 12,000, 13,000 வாக்குகள் இருக்கு. ஓகே. அப்போ நீங்க தெற்கு தொகுதியில வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஆ அவருடைய பெட்டிய உடைக்கிற போதே, அவரு வந்து அவருடைய எண்ணிக்கை 10,000 பிளஸ்ல தான் ஆரம்பிப்பாரு. அது ஓகே, வந்து மற்ற கட்சிகளுக்கு கிடைக்காத ஒரு அட்வான்டேஜ். அதனால ஓகே, தான் அவரு தெற்கு தொகுதிக்கே வராரு. நான் ஓகே. இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்லி சொல்றேன். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ம். வேறையா இருக்கும். ஓகே. நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். புரியுது அப்போ சார். இங்க அந்த தெற்கு தொகுதியில வந்து இஸ்லாமியர்கள் வாக்குகள் அதிகம். அவங்க வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர். இன்னும் 2024ல எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே, இந்த இந்த பர்ட்டிகுலர் தொகுதியில வந்து திமுகவுக்கு திமுக, அதிமுக எல்லாமே தனித்தனியா போட்டியிட்டாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடல. கிட்டத்தட்ட ஓகே. ஒரு 10,000 ஓட்டு இருக்கு அப்படின்னா, அதுல ம். வெறும் 1000 ஓட்டு தான் அதிமுகவுக்கு விழுந்தது. ஏன்னா, அதுல ஓகே, வந்து எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியில இருந்தது. அந்த ஓகே. 2024 தேர்தல்ல. மிச்சம் இருக்கிற 9,000 ஓட்டும் உங்களுக்கு வந்து திமுகவுக்கு தான் விழுந்தது. இதுதான் வந்து சினாரியோ. அப்போ தெற்கு தொகுதியில வந்ததுனால அவர் வந்து பெரிய ஒரு மன்னர் பரம்பரை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவரு ஒரு கால்குலேஷனோட தான் வந்திருக்காரு. இந்த தொகுதியில நின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் மெயினா வந்திருக்காரு. ஓகே சார். சார் தொடர்ந்து வந்து இந்த அமைச்சர்களுக்கு எதிராக அ ஒரு கூட்டணி கட்சிகள் போட்டியிடுறதா இருக்கட்டும், அ இல்லைன்னா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களே வேற தொகுதி மாறி நிக்கிறதா இருக்கட்டும். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லா அமைச்சர்களுக்கும் எதிராக வந்து அதிமுகவை வேட்பாளரை நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து நடைமுறையில சாத்தியம் இல்லை இல்லைங்களா? அவங்களுக்குன்னு ஒரு தொகுதி இருக்கு. இந்த கூட்டணி ம், அங்க அமைச்சர் போட்டியிடுறாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து அந்த தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்க. ம். அப்புறம் அந்த இடத்துல வந்து அமைச்சர் போட்டியிடுறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு வந்து தொகுதிகளை தள்ளி விட்டுருச்சு அதிமுகன்னு சொல்லி மறுபடியும் அதிமுக மேல பழி போடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? சார் அப்பன்னா இதுல ஒரே வந்து ஒரு நம்ம கேள்வி சார். இது இப்படி நீங்க ஒரு வாதத்தை முன்வைத்தால் 135 வெறும் 135லிருந்து 200க்குள்ள தான் ஒரு நம்பர்ஸ்ல தான் டி நகர்ல வந்து அஇஅதிமுக சென்ற முறை தோல்வியை தழுவினாங்க சட்டமன்ற தேர்தல்ல. சட்டசபைக்கான தேர்தல்ல. அப்ப அந்த தொகுதிய எப்படி பாஜகவுக்கு ஒதுக்குவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கலாம் சார்?
அதேதான் வேளச்சேரியில. 2021 சட்டமன்ற தேர்தலை பத்தி நீங்க சொல்றீங்க. அதே 2024 பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த தொகுதியில வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக 2ஆம் இடம் பிடித்தது. அது மட்டும் இல்லாம இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும், இப்ப வரக்கூடிய சர்வேக்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அர்பன் ஏரியாவுல, அதாவது நகர்ப்புற பகுதிகள்ல அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது தான் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. பாஜக அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. ஓகே. அதுவே கிராமப்புற பகுதிகள்னு போயிட்டீங்கன்னா, திமுகவை விடவும் அதிமுக தான் கிராமப்புறத்துல வலிமையா இருக்கு அப்படின்னு ரிசல்ட் வருது. அப்ப நீங்க அதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, நகர்ப்புற பகுதியான டி நகர நீங்க வந்து பாஜகவுக்கு விட்டு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. இப்ப இதே மாதிரி பாஜக தோல்வி அடைந்த தொகுதிகளும் இருக்கு இல்லையா? இப்ப கொங்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக தான் 2வது இடம். அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு. அப்ப அதுக்காக வந்து எங்களுக்கு 6 எங்களுக்கு வேணும்னு கேட்கிறோமா? இல்லையே. இங்க கொங்கு பகுதியில 10 தொகுதிகள் இருக்கு. குறைந்தபட்சம் 3 தொகுதிகள் கொடுக்கலாம். சென்னையில வந்து 10, 12 தொகுதிகள் இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 3 தொகுதிகள் கொடுக்கலாம். அப்ப அங்கெல்லாம் வந்து ஒரு வேட்பாளர் பாஜகவை சேர்ந்த ஒரு வேட்பாளர் வேலை செஞ்சு வச்சிருக்காரு. அவருக்கு வந்து தொகுதி முழுக்க அறிமுகம் இருக்கு. அவரு நின்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். பிளஸ் அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுடைய வாக்குகள் சேரும்போது கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுன்னா, அதுல வந்து தொகுதி விட்டு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? ஜெயிக்கிற தொகுதிகள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, அப்ப எல்லாருமே அப்படித்தானே கேட்பாங்க. சார், 5 ஆண்டு கால ஆன்டி இன்குபன்சி வரலாறு காணாத கடன் சுமை தமிழகத்தின் மீது. தொடர்ந்து அமைச்சர்களின் ஊழல் பட்டியல். தொடர்ந்து வந்து இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இன்கம் டாக்ஸ், ஐடி ரெய்டு, ஐடி ரெய்டு, இடி ரெய்ட நம்ம பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் தாண்டி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு சரியில்லாத தனம். தொடர்ந்து வந்து எந்த துறை, பத்திரப்பதிவு துறையிலிருந்து, சுகாதாரத்துறையிலிருந்து எந்த துறை எடுத்தாலும் மலிந்து கிடக்கும் ஊழல். எல்லாவற்றிற்கும் மேல ஒரு பொறுப்பு டிஜிபிய வச்சு நீங்க ஆட்சிய நடத்துறீங்க. இவ்வளவு இருக்கும். இருக்கு. ஆனாலும் ஏன் மற்ற கட்சிகளால் ஸ்கோர் செய்ய முடியவில்லை? கருத்து கணிப்புகளில் தொடர்ந்து திமுக முதலிடம் பெற்று வருவதும், அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் ரொம்ப மைல்டான பெர்சன்டேஜாக இருப்பதும், இவ்வளவு வருடம் ஆண்ட எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக ஏன் அந்த ஆன்டி இன்குபன்சியை தம் பக்கம் ஈர்க்க முடியலன்னு நினைக்கிறீங்க? இத்தனைக்கும் வலுவாக என்டிஏவுடன் இணைந்திருக்கும் போதே. ஆனா புது பிளேயர் அதற்கான ஒரு பாசிபிலிட்டியை கொடுக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த திமுக கூட்டணி வந்து ஸ்வீப் பண்ணி ஜெயிக்க போறாங்கன்னு எந்த கருத்து கணிப்பும் சொல்லல. ஒரு சில கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு அட்வான்டேஜ்னு சொல்றாங்க. ஒரு சில கருத்து கணிப்புகள் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் வந்து பொதுவா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இது வந்து க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படிங்கிறத யாருமே வந்து மறுக்கல. இது யாரு வெற்றி தோல்வி அப்படிங்கறத அவ்வளவு எளிதாக யாராலும் கணிக்க முடியாது அப்படிங்கறத எல்லா அரசியல் ஆர்வலர்களும் எல்லா செஃபாலஜிஸ்டும் சொல்றாங்க. ஏன்னா இந்த செஃபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 3% பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த வெற்றி தோல்விக்கான வித்தியாசமே 3%க்கும் கம்மியா இருக்கு. அப்போ இத வந்து யாரு கணிச்சாலுமே இதுதான் நடக்க போகுதுன்னு வந்து யார் சொன்னாலுமே அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இரண்டாவது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் மொத்தம் 3ஆ பிரியுது. அதிமுக, நாம் தமிழர், தாவேகா. இதுல யாரு எத்தனை பெர்சன்டேஜ் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்குமே தெரியாது. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அவர்கள் வாங்கிய அந்த 8.5% வாக்குகளை தக்க வைப்பாரா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. அந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமானது. தாவேகா யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதே தெரியல. அதிமுகவிலையும் கை வைக்கிறாரு, திமுக கூட்டணியிலையும் கை வைக்கிறாரு, பிசிக, காங்கிரஸ், மதிமுக, இந்த பக்கம் பாமக, பாஜக, எல்லா கூட்டணி எல்லா கட்சியிலையும் வந்து அவருடைய வாக்குகளை அவர் கை வைக்கிறார். அப்ப யாருகிட்ட இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் போகுது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும். அதுவுமே தொகுதி வாரியா மாறலாம். ஒரு தொகுதியில அவர் வந்து அதிமுகவுல இருந்து நிறைய எடுப்பார், இன்னொரு தொகுதியில திமுகவுல இருந்து நிறைய எடுப்பார். சோ அப்போ அந்த வெற்றி வாய்ப்புகளே வந்து யாராலும் கணிச்சு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நிலைமை. அந்த ஆன்டி இன்கம்பன்சி
இப்போ மூணா பிரியுது அப்படிங்கறதுனால தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. டிஎம்கே வந்து அந்த அட்வான்டேஜ்ல அவங்க அடிச்சு கிளப்புறாங்க. ஓகே. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு நீங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துக்கும் பதில் ஊழல், பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு, கஞ்சா, போதை மருந்து, பிளஸ் வந்து பாலியல் குற்றங்கள், இத்தனைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே பதில் என்னன்னா பாஜக வந்துரும் பாத்துக்குங்க. பாஜக வந்து உள்ள வந்துரும். அதிமுகவோட அடிமை அதிமுக வந்து அடிமை கட்சி ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அடிமை ஆயிட்டாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அது பாஜக ஆட்சி தான். இப்படியே பேசி பேசிதான் அவங்க எல்லா கேள்விகளுக்கும் அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தேர்தல்ல இருக்கக்கூடிய ஒரே பிரச்சாரம் இது மட்டும்தான். 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களிலும் பாஜக எதிர்ப்பு என்பதை காட்டித்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அது அவங்களுக்கு பழகிடுச்சு. அவங்க ஒரு இந்த ருசி கண்ட பூனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ஓகே, இத காமிச்சுதான் நம்ம இந்த தேர்தலையும் ஜெயிக்கணும் 2026லயும் முடிவு பண்ணி அதே பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அதிமுகவை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிய ஸ்டாலினா அப்படின்னு கேட்டுட்டா அது வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு இழுக்காயிடும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் தனக்கு சமமான எதிரியாக அவர் வந்து எங்கேயுமே வந்து காமிச்சுக்க மாட்டார் ஸ்டாலின். இதெல்லாம் வந்து ஒரு உளவியல் காரணம். அதனாலதான் ஸ்டாலின் என்ன பண்றாரு, ஸ்டாலினா மோடியா, ஸ்டாலினா மோடியான்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. மோடிக்கு இந்த தேர்தலுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லை. விஜயே வந்து ஒரு தடவை கேட்டாரு, இது வந்து சட்டமன்ற தேர்தல், நீங்க வந்து எதுக்கு வந்து டெல்லியை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் அவரையும் வந்து பாஜக பீட்டிங், பாஜக எந்த ரூபத்தில் வந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு டைலாக் விடுவாங்க. சோ இது வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் இந்த தேர்தல். எடப்பாடி பழனிசாமி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத விட ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா, யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தேர்தல். அதுக்குத்தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. யார் வரணுங்கிறத பத்தி மக்களுக்கு வந்து பெரிய இதே கிடையாது. திமுக வரக்கூடாது, அவ்வளவுதான் மேட்டர். சார், ஒரே ஒரு கொஸ்டின் இறுதியா. பாமக அன்புமணி அவர்களின் தலைமையில இப்போ பாஜகவுடன் இணைந்து செயல்படுறத நம்ம பார்க்க முடியுது. பாமக வேட்பாளரை நிறுத்தி இருக்கும் நிறைய தொகுதியில அதாவது திரு ராமதாஸ் அவர்கள் பாமகவினுடைய நிறுவனர், ஒரு பெரிய சமூகம் சார்ந்துதான் இந்த வாக்கு வங்கி, பாமகவினுடைய வாக்கு வங்கி. அவருமே வேட்பாளர்களை நிறுத்துறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன என்ன ரேஷியோல வந்து அது வெற்றி வாய்ப்பை வந்து என்டிஏவுக்கு பெற்று தரும்னு நீங்க நினைக்கிறீங்க? நெறைய தொகுதியில சென்ற முறை பார்த்தோம் 180, 300, 327, 600 வாக்குகள் எல்லாம் தோத்த இடத்துலலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சமூகம் சார்ந்த வாக்குகள் பிளவுபடும்போது அது கண்டிப்பாக யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தானே லாபம். அது வெற்றி பெற கேண்டிடேட்டா இருந்தா கூட எதிர்த்த சாரியில இருக்கிறவங்களுக்கு தானே சார் லாபம். பாமகவுடைய பிளவு அன்புமணி ராமதாஸை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமான ரிப்போர்ட். நிறைய பேர் வந்து சொல்றதை கேட்கிற போது கட்சி வந்து 99% அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கு. அவரைத்தான் வந்து எல்லாரும் மக்களும் வந்து அந்த சமூக மக்களும் வந்து அன்புமணி ராமதாஸ் முன்னாடிதான் நிக்கிறாங்க. ராமதாஸ் அவர்கள் மேல மரியாதை இருக்கு. ஆனா இந்த தடவை ஓட்டு அப்படின்னு வரும்போது கண்டிப்பா அன்புமணிக்கு தான் போடுவாங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க சார். அதாவது உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருமதி சௌமியா அன்புமணி நிக்கிறாங்க ஒரு தொகுதியில. அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளரையே ராமதாஸ் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கார். ஏன்னா இவர் களத்துல இருந்திருப்பாரு, வேலை செஞ்சிருப்பாரு, இவர்கிட்ட ஒரு அபிமானம் இருக்கும், தொகுதி மக்களுக்கு ஒரு நெருக்கமானவரா இருப்பாரு. ஆனா இந்த கேண்டிடேட் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். அப்ப எப்படி இந்த வெற்றி வாய்ப்பு வந்து பிளவுபடாம இருக்கும்னு நீங்க சொல்றீங்க சார்? இல்ல மக்களுக்கு புரியும் இல்லைங்களா? இது எதுக்காக வந்து நம்ம வந்து ராமதாஸ்க்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க ஒரு 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. யாருக்கு வந்து ஓட்டு போடணும், யார் சைடுல நிக்கணும் அப்படிங்கிறது மக்களும் முடிவெடுப்பாங்கல்ல. அப்படியே மக்கள் முடிவெடுத்ததுதான் நான் சொல்றேன். அன்புமணி ராமதாஸ் பின்னாடிதான் வன்னிய சமுதாய மக்கள் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு, சின்னம் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கிற போது ராமதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சதவீதத்தை அந்த வாக்கை வந்து பிரித்து விடுவார் அப்படிங்கிறதுல வந்து நம்பிக்கை இல்லை. அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அது வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெற்றி தோல்வி வரும்போது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு தொகுதியில வந்து உண்மையிலேயே பாமக தோத்திருந்தது, அன்புமணி ராமதாஸ் தோத்திருந்தாரு, அந்த தொகுதியில வந்து
ராமதாஸ் நிறுத்திய அந்த வேட்பாளர் வந்து ஒரு 10,000 வாக்குகள் வாங்கிட்டாரு அப்படின்னா அப்ப நம்ம அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு தேதிக்கு அன்புமணி பின்னாடிதான் வன்னிய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள், பாமக என்ற கட்சி இருக்கிறது, மாம்பழ சின்னம் இருக்கிறது. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நெறைய விஷயங்கள எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா தேர்தல் களம் 2026 எங்க தவறு செய்றாங்க பாஜக, எந்த இடத்த நோக்கி அதிமுக முன்னேறுறாங்க, எங்க திமுக அடிச்சு ஆடுறாங்க, பாமக எங்க பதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாரியான நெறைய விஷயங்கள எங்களுக்கு சொன்னீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இதுபோல் நெறைய பேசலாம் சார். களம் 2026ல. நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க் யூ சார். நன்றி.